ஹாய் மகளே, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து கொல்லைக்கு போவோம். சில ஊரில் பார்த்தீங்கன்னாக்கா கொல்லைன்னு சொல்லுவாங்க, சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா தோட்டம்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து ஒன்று தான், பார்த்துக்குங்க. இப்போ நான் வந்து வருவேன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய மக்கள்லாம் பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்காங்க. என்ன எப்போ நான் வந்து வெளியே திறந்து விடுவேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. நானும் ஒரு கண்டென்ட் எதிர்பார்த்துட்டு நானும் இருந்தாக்கா அது எனக்கே வயசாகிடும் போல். அதே போல் ஒரு கண்டென்ட்லாம் இருக்குது. அது எப்போவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளாகும். ஆமாம் மக்களே, கொஞ்சம் நாளாகும், பார்த்துங்க. நம்மளில் ஒரு ஆடு பார்த்திங்கனாக்கா சினையில் இருக்குது. நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். இதுதான் வந்து பெருச்சாளி கருப்புங்க. ஒரு எவ்வளோ மோசமான முட்டை விடாது. இப்போ நம்ம வந்து சரி போ 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 சரி போங்க போ. நம்ம இடத்த வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இடம் கொஞ்சம் ரொம்ப மோசமாகிடுச்சு. இதை க்ளீன் பண்ணி 2 நாள் ஆகுதுங்க. இன்றைக்கி நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன், சரிங்களா? சரி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த கீரை செடி இங்கே வந்து விளையுதுங்க. இதெல்லாம் வந்து இந்த ஆள் தான் வந்து சாப்பிடுது பாருங்க. ஆனால் இதே போல் இருந்தாக்கா எப்படி வந்து நம்ம வந்து ஒரு மரத்தை எப்படி வளர்க்குறது? இதுக்காண்டி வேலியும் அரைச்சி வச்சுருக்கேன் சுற்றி. அதையும் மீறியும் வந்து இது சாப்பிடுது பாருங்கள். இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். இதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா அனிமல் பறவைகள்லாம் வளர்க்க ஆர்வம் வந்ததுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இதில் ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். வேறு ஒன்றுத்துக்கும் கிடையாது. இதுங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஜாலியாக பழகும், அழகாக பழகுங்க. அதுதான் ஒன்று. நிறையா பேர் பார்க்குறேன், நிறையா பேர் வந்து பறவைகளை வளர்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக வந்து பழகுது, அது பேசுதுங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு மன நிறைவு. அதனால தாங்க. இங்கே பாருங்கள், இந்த குட்டியை பாருங்கள், எங்கே நிற்கிது பார்த்தீங்களா? அது தங்கமான ஆள் தான். ஏன்னா இதுதான் அழகாக வந்து பக்கத்தில் வந்து நிற்கும். ரொம்ப சின்னதாக வாங்கிட்டு வந்தேன், இப்போ ஒரு அளவு வளர்ந்துருக்கு. இந்த ஆடு பார்த்திங்கன்னா இப்போ வாங்கின ஆடு. ஃபஸ்ட்டு வாங்கின ஆடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுங்க தான் வந்து இந்த வீட்டில் வந்து லீடரு. அதனால் வந்து இந்த ஆட்டை வந்து முட்டுதுங்க. அப்பப்போ முட்டுச்சுனாக்கா என்கிட்ட வந்து நின்றோம். ஒரு தங்கமான ஆடு. தேவை நிற்கிது பாருங்கள், ஆசைப்பட்டு நிற்கிது பாருங்கள். இது தான், இது முட்டத்தில் பெரிய மண்ணங்க. இதோ நிற்கிது, எப்படி பார்க்குது பார்த்தீங்களா? இது தான் வந்து அதை போய் முட்டுது. அது இதுக்கு வந்து கெடா ஆடு. இது வந்து இடங்கிறதுனால இது வச்சு தான் இங்கே ராஜ்யம், பார்த்துங்க. நான் வீட்டில் போய் மாஸ்க் எடுத்து வந்துடுவோம். ஏன்னா நான் இதுக்கு வந்து மாஸ்க் போட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து கொல்லையை வந்து சுத்தம் பண்ண போகிறேன். அதனால தான். கொஞ்சம் போங்க. இதெல்லாம் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி விட போகிறேன், சரிங்களா? மாஸ்க் போட்டு தான் செய்யணும். அதை வந்து என்ன காரணக்கா, அதில் வந்து அதிகமாக வந்து புழுதிகள் இருக்கும். அதனால் வந்து நான் வந்து மாஸ்க் போட்டு தான் செய்யணும். ஆனால் நீங்களும் வந்து இதே போல் வீடை சுத்தப்படுத்தினாலோ இல்லை உங்களுடைய தோட்டங்களை வந்து சுத்தம் பண்ணாலோ நீங்கள் வந்து மாஸ்க்கை வந்து போட்டுக்கிட்டு செய்யுங்க, சரிங்களா? இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். இதை நான் வந்து க்ளீன் பண்ணி ஆகணும். இறங்கு 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 இறங்கு. முட்டுக்கு பாருங்கள், இடத்த பாருங்கள் எப்படி இருக்குது. நான் இதுக்கு ஒன்று க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டெல்லாம் வந்து வெளியே அவுத்து விட்டேன். அது போய் மேய்ஞ்சிட்டு வரோம். பார்த்துங்க, லாடம் வெளில நிற்கிது பாருங்கள். அது போயிட்டு தன்னால் வந்துடும். ஏன்னாக்கா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கிளியராக இருக்குது பாருங்கள். ஆடு வாரம் போட்டு தண்ணி பிடிச்சி வைக்கிறேன். எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் நம்ம இடம்.
இயற்கை அப்படின்றது இப்போ க்ளீன் பாருங்க, சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இடத்துல வந்து ஒரு ஆடு கூட இல்லை பாருங்கள், எல்லாமே வந்து மேய்ச்சலுக்கு போடுச்சிங்க. வாரம் மீண்டும் திரும்பி அதுங்க 1 மணி நேரமாவது வெளியே போய்ட்டு வந்துடணும், அப்போ தான் ஹாப்பியாக இருக்கும். இந்த ஆடு வளர்ப்பில் பார்த்திங்கன்னா இவ்வளோ வேலைகள் இருக்குது. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றம் வரும், அதனால் வந்து ஆடுகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். அதெல்லாம் சரி செய்ய வேண்டியது இருக்கும். நான் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள். ஆட்டு கொட்டாய்கள்லாம் நான் வந்து க்ளீனாக வச்சுருக்கேன். நீங்களாம் ஆடு வளர்க்குறதா இருந்தாக்கா நல்லா உங்கள் கொட்டாய்கள் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க, சரியா? ஆனால் இந்த ஆடு வளர்ப்பில் வந்து வேலைகள் இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் கண்டிப்பாக நிறையா வேலைகள் இருக்குது. அதை க்ளீன் பண்ணுறது தான் பெரிய விஷயம். 2 நாளைக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஆடுகளும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். பந்தெல்லாம் பாருங்கள், ஒரு க்ளீனாக இருக்கு பாருங்கள். ஏற்கனவே வந்து அசுத்தமாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் சுத்தமாக இருக்குது. ஓகேயா? இந்த முருங்கைக்கீரை மரத்தை என்ன செய்யணும்னு தெரில. என்னத்தை வந்து நான் வந்து அடைச்சி வச்சாலும் அது வந்து ஆடுங்க வந்து மேலே ஏறி தின்னுடுதுங்க. இப்போ வந்து நம்ம வீட்டிலலாம் வந்து ஒரு ஆடும் இல்லை, எல்லா ஆடும் வெளியே மேய்ச்சலுக்கு போயிடுச்சுங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மேய்ஞ்சிட்டு வந்துடும். நான் போய் பார்ப்பேன், ஆனால் இனி பார்த்தோன்னே வந்துடும். சரி, ஓகே, அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், நன்றி.